அனைவருக்கும் வணக்கம். ஜாப்பி ஆப். ஜாப்பி ஆப் அப்படின்னா இது வந்து ஒரு ஆன்லைன் ஃபுட் டெலிவரி கம்பெனிங்க. நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி தான் அந்த ஜாப்பி ஆப்பும். இது வந்துட்டு ஒரு ஹோட்டலோ இல்லை ஒரு ஷாப்போ இல்லை, இது வந்து ஆன்லைன் ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம். இதில் என்ன பண்ணுறதுன்னா சேம் ஸ்விக்கி ஜொமேட்டோ மெத்தட் தான். ஆனால் ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்துட்டு அவங்க ஒரு பெரிய கார்பரேட்டு, அவங்க அளவுக்கு இந்த ஆப் இருக்காது. இது தமிழ்நாட்டில் நாங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஆரம்பித்த ஆப் தான் இது. இதில் நாங்கள் இப்போ ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதில் ஃப்ரான்ச்சைஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஸ்டார்டிங் ஒரு 10லேருந்து 20 லொக்கேஷன் வரைக்கும் ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் நாங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். காரணம் என்னென்னா, நம்ம ஆப் வந்துட்டு எல்லா ஏரியாவிலும் ரீச் ஆகும். இன்னொன்று, அவங்க எடுக்கிறவங்களுக்கும் அவங்க ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்களுக்கும் லாபமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இதை ஸ்டார்டிங் வெறும் 5000 ருபீஸ்க்கு ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறோம், 10லேருந்து 20 லொக்கேஷன் வரைக்கும். ஸோ இதில் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குற மாடல் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் அந்த நீங்கள் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க உங்கள் லொக்கேஷனில் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் அதை கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கன்ஃபர்மேஷன் பண்ணதுலேருந்து 10 to 15 டேஸில் அந்த ஏரியாவில் நம்ம ஆப் அந்த லொக்கேஷனில் ஒர்க் பண்ண மாதிரி பண்ணிடுவோம். ஆப்பு, வெப்சைட் எல்லாமே A to Z. ஸோ நல்ல நாள் பார்த்து நீங்கள் லைவ் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது என்னைக்கு ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அதுக்கு 2-3 டேஸ்க்கு முன்னாடியே நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணோன்னே உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துருவோம். அதில் ஆப்பில் எப்படி ஹோட்டல்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஹோட்டலு ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு. இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் இதில் ஹோட்டல்ஸ் தான் ஆட் பண்ணணும் கிடையாது. இதில் நீங்கள் என்ன ஷாப் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஹோட்டல்ஸும் ஆட் பண்ணிக்கலாம், பேக்கரி, ஸ்வீட் ஷாப்ஸு, வேறு மீட் ஷாப் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கிராசரிஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷாப் நீங்கள் உங்களால் டெலிவரி பண்ண முடியுமோ, இல்லை நீங்கள் என்ன உங்களுக்கு எது ஓகேனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நாங்கள் எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டோம். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் எங்களுக்கு எந்த ஒரு ஃபுட் ப்ராஃபிட்டில் எந்த ஒரு கமிஷன் கிடையாது. கமிஷன்னா இப்போ நீங்கள் இவ்வளோ ஏற்றி ஃபுட்டில் வச்சுருக்கீங்க, இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா அதில் எங்களுக்கு கமிஷன் அதே மாதிரி எந்த ஒரு சார்ஜஸ் நான் வாங்குறதில்ல. இந்த மந்த்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் மட்டும் வாங்குவோம். அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் எதுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா, ஆப்புக்கு வந்துட்டு பே பண்ணணும்ல, ப்ளே ஸ்டோர்லேருந்து கூகுள்லேருந்து ஆப்பை மெயின்டைன் பண்ணணும்ல, ப்ளே ஸ்டோரு, கூகுளு, இது மாதிரி. இப்போ ஐஃபோனு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையும் மெயின்டைன் பண்ணணும். ப்ளஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்க கஸ்டமர் அப்படின்னா கஸ்டமருக்கு மெசேஜ் போகும், உங்களுக்கு அந்த ஃப்ரான்ச்சைஸ் யார் நடத்துகிறாங்களோ அந்த ஓனருக்கும் மெசேஜ் வரும், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எஸ்எம்எஸ்ஸு, ரீசார்ஜு, இது மாதிரி A to Z எல்லாத்துக்கும் நாங்கள் சேர்த்து மந்த்லி ஒரு அமௌண்ட்டு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மட்டும் வாங்குவோம். அது வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு தான். ஸோ இப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, ஸ்டார்டிங் ஒரு 10லேருந்து 20 லொக்கேஷன் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுமே 950 ருபீஸ் ஃபிக்ஸ்டாக வாங்க போகிறோம். ஸோ இதுதான் அவங்க லைஃப் டைம். மந்த்லி 950 ருபீஸ் கொடுத்தா போதும். அவங்க அந்த ஆப் மூலமாக ப்ராஃபிட் 1 lakh ஏர்ன் பண்ணாலும் சரி, 50,000 ஏர்ன் பண்ணாலும் சரி, 20,000, 10,000, 2 lakhs, 10 lakhs எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் நாங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது, எங்களுக்கு கமிஷன் பேஸில் கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்க போகிறது கிடையாது, கேட்கவும் மாட்டோம். ஸோ நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் ஏர்ன் பண்ணாட்டியும் எங்களுக்கு மந்த்லி ஃபிக்ஸ்டாக அந்த 950ங்கிற சார்ஜஸ் கொடுத்தா மட்டும் போதும். அதுவும் மெயின்டெனன்ஸ்க்கு தான், எஸ்எம்எஸ், டொமைன், ஹோஸ்டிங் ப்ளஸ் ஆப் மெயின்டெனன்ஸ்க்கு மட்டும்தான் அது. மற்றபடி ப்ராஃபிட்டில் நீங்கள் எவ்வளோ ஹோட்டல்ஸ் ரேட்லேயும் சரி, எந்த ஃபுட் ஐட்டம்ஸ் அதில் என்ன ஐட்டம் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தாலும் அதில் எவ்வளோ ரேட் நீங்கள் கூட்டி வச்சுருந்தாலும் நாங்கள் கேட்க மாட்டோம். எக்ஸாம்பிள், நீங்கள் ஹோட்டலில் பிரியாணி 100 ருபீஸ்னால் நீங்கள் 150 வச்சு விற்றுக்கலாம், 130 வச்சு விற்றுக்கலாம். இல்லை ஸ்டார்டிங்கில் நீங்கள் அங்கே பேர் வாங்கணும், ரீச் ஆகணுன்ட்டு அதை விட அந்த ஹோட்டலில் 100 ருபீஸ்க்கு வாங்கி நீங்கள் 90 ருபீஸ் கொடுத்து அந்த ஏரியாவில் ப்ராப்ளம் ஆகணும்னு நீங்கள் அதை கம்மி பண்ணி கொடுத்தாலும் நாங்கள் கேட்க மாட்டோம். நீங்கள் எவ்வளோ ரேட் வச்சு கூட விற்றாலும் நாங்கள் அதில் கேட்க மாட்டோம், அதில் இன்டர்ஃபியர் ஆக மாட்டோம். எவ்வளோ ப்ராஃபிட் வந்தாலும் எது வந்தாலும் நீங்களே எடுத்துக்கலாம். இதில் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்களோட வேலை என்னென்னா, அங்கே இருக்க ஹோட்டல்ஸு அவங்க என்னென்ன ஹோட்டல்ஸ் டைப் பண்ணாங்களோ, இல்லை என்னென்ன ஹோட்டல்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, ஹோட்டல்ஸ் மீன்ஸ் என்னென்ன ஷாப்ஸ் என்னென்ன ஆட் பண்ணிக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்க அங்கே பேசி அதை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு அவங்க அந்த ஏரியாவில் டெலிவரி பாய்ஸ் எடுத்து ரெக்ரூட் பண்ணி அவங்க வேலைக்கு வச்சுக்கணும். ஸோ ஸ்டார்டிங்கில் அந்தந்த லொக்கேஷனை பொறுத்து அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க, எந்த அளவுக்கு போகிறாங்கனால ஒரு டெலிவரி பாய் எடுத்து கூட ஆரம்பிக்கலாம், இல்லை ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்க டெலிவரி பண்ணலாம், இல்லை அது 2 டெலிவரி பாய் 5 டெலிவரி பாய் அவங்க இருக்கிற லொக்கேஷனை பொறுத்து. எக்ஸாம்பிள், இப்போ திருச்சி,
இல்லை சென்னை இது மாதிரி பெரிய பெரிய லொக்கேஷன் எடுக்கிறாங்க, கோயம்புத்தூர் இது மாதிரி எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு டெலிவரி பாய்ஸ் அதிகமாக தேவைப்படும். ஸோ அது மாதிரி அவங்க டெலிவரி பாய்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அவங்க சேலரி பேசிட்டு அது நாங்கள் எல்லாமே எங்கள் டீமில் சப்போர்ட் பண்ணுவோம். என்னென்ன பேசணும், என்ன இது மாதிரி கொடுத்தா பெனிஃபிட்டாக இருக்கும், எல்லா சப்போர்ட்டும் எங்கள் டீம்லேருந்து பண்ணுவோம். A to Z எல்லா சப்போர்ட்டும் உண்டு. ப்ளஸ் ஹோட்டல்ஸ் ஆட் பண்ணுறது, ஷாப்ஸ் ஆட் பண்ணுறது, இது எல்லாமே நாங்களும் சொல்லி கொடுத்துருவோம். ஹோட்டல்ஸ் ஷாப்ஸு இது எல்லாத்தையும் எப்படி ஆட் பண்ணுறது, என்னென்ன கேட்டகரி, என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ், என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறது, எவ்வளோ எங்கே ரேட் போடுறது, A to Z எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். சப்போர்ட்டு பண்ணுவோம் எப்போனாலும். இதில் ஃப்ரான்ச்சைஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னா, ஃபுட் ரேட்டில் ஹோட்டல்லே பர்சன்டேஜ் கமிஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கலனாலும் நோ ப்ராப்ளம். அந்த ஃபுட்டு ரேட்லேருந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி தான் வெப்சைட்டில் போட்டிருப்பீங்க. ஸோ அது நமக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா ஸோ அதில் ஃபுட் ரேட்லேயே நமக்கு ப்ராஃபிட் இருக்கும். ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் கஸ்டமர்கிட்ட வாங்குவோம். ஸோ ஆல் டுகெதர் ஒரு ஆர்டருக்கு அப்ராக்சிமேட்டாக மினிமம் ஒரு 2-3 ஐட்டம் மட்டும் போட்டாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு பிரியாணி ஏதாச்சும் அது கூட ஒரு சைடிஷ் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் போட்டாங்கன்னா ஆவரேஜாக ஃபுட்டில் ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் எல்லாம் சேர்த்து ஒரு 100 rupees ப்ராஃபிட் இருக்கும். இதே அவங்க கூட ஆர்டர் போடுறாங்க, கேக் இல்லை மற்ற ஐட்டம்ஸு 1000, 2000, 3000லாம் ஆர்டர் போட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மினிமமில் ஒரு 2-3 ஐட்டம் ஆர்டர் போட்டாங்கன்னா ஃபுட்டு ப்ளஸ் டெலிவரி சார்ஜில் ஒரு 100 rupees இருக்கும். இதில் டெலிவரி பர்சனுக்கு நீங்கள் கொடுக்குறது போக எப்படி ஒரு மினிமம் 60 rupees ஒரு ப்ராஃபிட் ஒரு ஆர்டரில். நீங்கள் அங்கே வந்து ஒரு நாளைக்கு 10 ஆர்டர், 20 ஆர்டர், 50 ஆர்டர், 100 அதுக்கு மேலே உங்கள் திறமை. ஸோ எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 25 ஆர்டர்ஸ் ஒரு நாளைக்கு வருது அப்படின்னா ஒரு ஆர்டரில் ஆவரேஜாக நீங்கள் டெலிவரி பாய்க்கு சேலரி கொடுக்குறதெல்லாம் போக பேலன்ஸ் ஒரு ப்ராஃபிட் 60 rupees அப்படி இருக்குது அப்படின்னா, மேலே இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம். நான் ஆவரேஜாக சொன்னேன், அதுவும் கம்மியான காஸ்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். 60 rupees இன்ட்டு 25 நீங்கள் 1500 வருங்க. 25 இன்ட்டு 60 போட்டிங்கன்னா இது வந்துட்டு டெலிவரி பாய் சார்ஜ் தான் கொடுக்குறது போக பேலன்ஸுக்கு ப்ராஃபிட். ஸோ 1500 ஆவரேஜாக 25 ஹவர்ஸ்க்கு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறது மந்த்லி ஒரு 45,000 50,000 வந்து பிஸ்னஸ் ஆகும். இதில் என்னென்னா நீங்கள் 25 ஹவர்ஸ் வர வைக்கணும் மினிமம். வர வச்சிங்கன்னா அந்த ப்ராஃபிட் அதை விட கம்மியாக வந்து அதுக்கு கம்மியாக ஆகும் ப்ராஃபிட்டு. சப்போஸ் அதை விட கூட வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 50 ஆர்டர் 100 ஆர்டர் இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் மேலே நமக்கு ப்ராஃபிட் அதிகம் தான். எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பெரிய பெரிய லொக்கேஷனில் சிட்டி பெரிய லொக்கேஷனும் இல்லை, உங்கள் இருக்கிற லொக்கேஷனில் நீங்கள் ரீச் பண்ண வச்சிட்டிங்கனாலே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 10 ஆர்டர் 20 ஆர்டர், லஞ்சுக்கு ஒரு 10-20 ஆர்டர், டின்னருக்கு ஒரு 20 ஆர்டர் இப்படி வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 60 ஆர்டர்ஸ் மேலே வர ஆரம்பிச்சிடும், 50-60. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் 1 lakh தாண்டி போயிடும். நீங்கள் அங்கே பண்ண வேண்டியது கரெக்டான டெலிவரி பாய் போட்டு அவங்கள மெயின்டைன் பண்ணி கரெக்டான ஹோட்டல்ஸ் கிட்டலாம் பேசி ஆன் டைமுக்கு அவங்களுக்கு ஃபுட்டை ரெடி பண்ண சொல்லி அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் டெலிவரி பண்ணுறது தான். ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா கரெக்டான ப்ராஃபிட் வரும். ஸ்டார்டிங்கில் யாரும் ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஆப்பை அங்கே லான்ச் பண்ணி நீங்கள் அங்கே இருக்க லோக்கல் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் உங்களோட பொறுப்பு தான். அது நீங்கள் உங்களோட திறமையை பொறுத்து நீங்கள் அங்கே இருக்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கலாம். உங்கள் ஏரியா லொக்கேஷனை பொறுத்து நீங்கள் அங்கே கொடுத்தா அது ரீச் ஆகி கொஞ்சம் பிக்கப் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். ஸ்டார்டிங்கிறனால வெறும் 5,000 rupeesக்கு இந்த ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கிறது உங்கள் கையில் இருக்குது. இதுதான் எங்கள் ஃப்ரான்ச்சைஸ் மாடல். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளலாம். ஸோ அது ஆஃபீஸ் நம்பர் தான், நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம். A to Z எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். எப்படி ஹோட்டல் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி எப்படி ஹோட்டல்ஸ் ஆட் பண்ணுறது, மெனுஸ் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி அட்மின் பேனலில் நீங்கள் ஆர்டர் வந்துச்சுன்னா எப்படி பார்க்குறதுலேருந்து A to Z எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். ஸ்டேட்டஸ் மாற்றுறதுன்னு டெலிவரி மாற்றுறதுலேருந்து A to Z எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். எப்போ எந்த டவுட்னாலும் நாங்கள் சப்போர்ட்டும் கொடுப்போம், ட்ரைனிங்கும் கொடுப்போம். மற்றபடி மற்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மற்ற எது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதில் நம்ம டீட்டெயிலாக கிளாரிஃபை பண்ணுவோம். இதில் கேஷ் ஆன் டெலிவரி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கையிலே அமௌண்ட் வந்துடும். COD பேமெண்ட், கேஷ் ஆன் டெலிவரி. ஆர்டர் போட்டாங்கன்னா அவங்க கையிலே பணம் கொடுத்துருவாங்க, அது டெலிவரி பாய்க்கு வந்துடும், அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் இப்போ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணாங்கன்னா கஸ்டமர் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆன்லைன் பேமெண்ட் அமௌண்ட் வந்துட்டு நம்ம கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அந்த கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு வந்தோம்னா நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு அதை வீக்லி பேமெண்ட்டாக பண்ணிடுவோம். 1 வீக்ஸ்க்கு ஒன் டைம் எவ்வளோ உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் ஆகிருக்கோ அதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா
நாங்கள் வந்துட்டு வீக்லி அது பேமெண்ட் ஆயிரும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த அக்கௌண்ட்டு கொடுக்குறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் ஆகிடும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆன்லைன் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்கள் எங்கே கார்டு போட்டாலும் எங்கே ஆன்லைன் பேமெண்ட் மேக் பண்ணாலும் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி அப்ராக்சிமேட்லி 2 to 2.5% பிடிச்சி தான் பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ உங்கள் ஆன்லைன் பேமெண்ட் எவ்வளோ வந்திருக்கோ அந்த அமௌண்ட்டை நாங்கள் வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவோம். இந்த ஸ்டார்டிங்கில் இந்த வெறும் 5,000 கட்டி இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பித்து ஒரு நல்ல பிஸ்னஸ். மற்ற இடத்துல இது மாதிரி கிடைக்குமா என்னங்கிறது டவுட் தான். 5,000 மட்டும் கட்டிட்டு அந்த ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்தாலும் அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். இது சொல்ல போனோம்னா இது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயம், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸ். வெறும் 5,000 மட்டும் ஃப்ரான்ச்சைஸ் அமௌண்ட் கட்டிட்டு ஒரு 5,000 ரூபாயில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணலாம். எவ்வளோ ப்ராஃபிட் வந்தாலும் யாரும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்லை, எந்த ஒரு கமிஷனும் வாங்க போகிறது கிடையாது ப்ராஃபிட்லேருந்து. ஸோ வெறும் 5,000 மட்டும் கட்டிட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணலாம். இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ்ஃபுல் தான். இந்த ஜாப்பி ஆப் ஃப்ரான்ச்சைஸ் சம்மந்தமாக வேறு எதுவும் உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.